ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி முட்டை மசாலா, எக் மசாலான்னு சொல்லுவாங்க. இது சப்பாத்தி கூடயும் வச்சு சாப்பிட்லாம், சாப்பாட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி செய்யலான்னு இப்போ பார்ப்போம். அதுக்குள்ளே தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிற முட்டை மசாலாவுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். முதல்ல நம்ம 5 முட்டை எடுத்துருக்கு. அடுத்தால 2 மீடியமான வெங்காயம் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிடணும். ஒரு தக்காளி. அப்புறம் இது ரம்பா லீஃப்னு சொல்லுவேன், ரம்பா இலைன்னு சொல்லுவாங்க. இது பிரியாணிக்கெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். அது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இது ஆப்ஷனல் தான். அடுத்தால பாருங்கள், மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன். உங்களுக்கு காரத்துக்கு தக்கன போடலாம். மஞ்சள் பொடி, நல்ல மிளகு பொடி 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நிறைய போடணும் முட்டைக்கு. மல்லித்தூள், உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு கூட வேணுன்னா போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம். இது மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு நம்ம எண்ணெய், இவ்வளோ நம்மளுக்கு தேவையான நம்ம தக்கன போட்டுக்கலாம். இவ்வளோ தான் நம்மளுக்கு இப்போ தேவை. பாருங்கள், முட்டை அடித்தாச்சு. நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு, இந்த முட்டைக்கு தேவையான உப்பு, நம்ம அப்புறம் மசாலாக்கெல்லாம் தனியாக உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மிளகு பொடி, நல்ல மிளகு பொடி, இவ்வளையும் போட்டு நல்லா அடிக்கணும். பாருங்கள், நல்லா உப்பு, நல்ல மிளகு பொடி எல்லாம் சேர்ந்து வர்றது வரைக்கும் அடிக்கணும். ஒரு பேனை அடுப்பில் வச்சு நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் எல்லா இடமும் படும்படியாக வச்சுடுங்க. நம்ம இதை முதல்ல ஆம்லெட் இறங்க போடணும் முட்டையை. பாருங்க, இதில் நீங்கள் 2 நேரமாக, இந்த 5 முட்டையில் அதனால நீங்கள் 2 நேரமாக ஆம்லெட்டை போட்டு எடுத்துடுங்க. பாருங்கள், இப்படி மூடி வச்சுருங்க. அப்படின்னா சீக்கிரம் வந்துடும். வேற வெந்துட்டு நீங்கள் இதை அப்படி மாற்றி போட்டுருங்க. இதையும் எடுத்துருங்க. அடுத்ததை நம்ம எடுக்கலாம். பாருங்கள், இப்படி ஆம்லெட்டாக போட்டு What is this? இந்த ஆம்லெட்டையும் போட்டாச்சு. இப்போ நம்ம 2ஐயும் போட்டு எடுத்தாச்சு. பாருங்க, 2ஐயும் போட்டு எடுத்தாச்சு. இப்படி கத்தியை வச்சு நீங்கள் பாருங்கள், இப்படி எல்லா இடமும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்கொயர் ஆட்டு பண்ணி வச்சுடுங்க. நம்ம போட்ட ஆம்லேட்டை இப்படி நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிடணும். நம்ம இனிமேல் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். கடாயை அடுப்பில் வச்சு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் விடுவோம். எண்ணெய் நல்லா காயிட்டு பாருங்கள், வெங்காயத்தை போடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு போடுங்க. அப்படின்னா தான் சீக்கிரம் இந்த வதங்கும். போட்டு இந்த இலையும் போட்டுருங்க, இந்த ரம்பா இலையும் போட்டுருங்க. வெங்காயம் வதங்கிட்டு இதுக்கான கொஞ்சமாக உப்பு போடுங்க.
கருவேப்பிலையை போடுங்க, பச்சை மிளகாய், நல்ல கலர் மாறுவது வரைக்கும் வதக்குங்க. நம்ம எண்ணெயில் முழு கரம் மசாலாவும் போடலாம். அப்படின்னா அது நல்லா இருக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பிடச்சியும் நல்லா இருக்காதுன்னு தான் நான் கரம் மசாலா கூட கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த கரம் மசாலா கொஞ்சமாக இஞ்சி பூடு பொடியாக நறுக்கி போடுங்க. உங்களுக்கு வேண்டான்னா விட்டுருங்க, ஆப்ஷனல் தான். வச்சு இனிமேல் மஞ்சள் பொடி, சில்லி பவுடர் அதாவது மிளகாய் பொடி, காரத்துக்கு தக்க நீங்கள் போடுங்க. கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும். நல்ல மிளகு பொடி, கொஞ்சமாக தனியா பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலாவை லாஸ்ட்டில் போடலாம். பச்சை வாசனை போன உடனே நீங்கள் தக்காளியை போடுங்க. ஒரு தக்காளி நிறைய போடாண்டா, ஒரு தக்காளி போதும். தக்காளி வதங்கிக்காண்டி கொஞ்சமாக உப்பு, நல்லா வதங்கி வந்துட்டு நீங்கள் இந்த நேரத்தில் கொஞ்சமாக தண்ணி விடுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டால் போதும். இவ்வளோதான். இன்னும் நமக்கு மசாலா தயாராகிடுச்சு. நல்லா இதாக பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. இனிமேல் நம்ம அந்த முட்டையை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, முட்டையை அதை போட்டு நல்லா கிளறி விட்டு இந்த மசாலா எல்லா இடத்துலையும் படும்படியாக நம்ம நல்லா கிளறி விடலாம். ரெடி ஆயிட்டு இனிமேல் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போடுவோம். கரம் மசாலா நம்ம எடுத்து வச்ச கரம் மசாலா, இன்னும் உங்களுக்கு காரம் காணான்னா கொஞ்சம் மிளகு பொடி போட்டுக்கிடுங்க, நல்ல மிளகு பொடி. நல்ல மணமாக இருக்குது. பாருங்க, ரெடி ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இதை நம்ம இன்னும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். முட்டை மசாலா ரெடி ஆகிட்டு. இதை போல் நீங்களும் செய்து பாருங்கள். நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் இதை போல் செய்து பாருங்கள். இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.